ஒரு அழகான காடு. அந்த காட்டுல ஒரு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதியம் ஒரு சின்ன எறும்புக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. தண்ணி குடிக்கலாம்னு அந்த எறும்பு நதிக்கரைக்கு போச்சு. தண்ணி குடிக்கும்போது கால் வழுக்கு எறும்பு தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. நீச்சல் தெரியாம அந்த எறும்பு தண்ணில தத்தளிச்சுது. அந்த நதிக்கரை ஓரமா இருந்த ஒரு மரத்துல ஒரு வெள்ளை நிற புறா உட்கார்ந்து இருந்துச்சு. எறும்பு தண்ணியில உயிருக்கு போராடுறத அந்த புறா பாத்துச்சு. உடனே அந்த புறா மரத்துல இருந்து ஒரு பெரிய இலைய பறிச்சு எறும்பு பக்கத்துல தண்ணில போட்டுச்சு. எறும்பு கஷ்டப்பட்டு அந்த இலை மேல ஏறிடுச்சு. இலை மெதுவா கரை ஒதுங்குச்சு. எறும்பு பத்திரமா தரையில இறங்கி, என்னை காப்பாத்துன அந்த புறாவிற்கு ரொம்ப நன்றின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. சில நாட்கள் கழிச்சு அந்த காட்டுக்கு ஒரு வேடன் வந்தான். அவன் கையில ஒரு வில்லும் அம்பும் வச்சிருந்தான். அவன் மரத்துல உக்காந்து ஓய்வெடுத்துட்டு இருந்த அந்த புறாவை பார்த்துட்டான். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே புறாவுக்குள்ள குறி வச்சான். அப்போ அந்த பக்கம் வந்த எறும்பு இத பாத்துச்சு. ஐயோ, அன்னைக்கு நம்ம உயிரை காப்பாத்தின புறாவுக்கு இன்னைக்கு ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. எறும்பு வேகமா ஊர்ந்து போய் வேடனோட கால்ல நறுக்குன்னு கிடிச்சுது. வலி தாங்க முடியாம வேடன் அம்மான்னு கத்துனான். அவனோட குறி தப்பிருச்சு. அம்பு வேற திசையில போச்சு. வேடனோட சத்தத்தை கேட்ட புறா சுதாரிச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிருச்சு. எறும்பு தன் உயிரை காப்பாற்றிய நண்பனுக்கு தக்க சமயத்துல உதவி செஞ்ச சந்தோஷத்துல அங்கிருந்து கிளம்புச்சு. நீதி: ஒருவர் செய்த உதவி கண்டிப்பாக நமக்கே நன்மையாக திரும்ப கிடைக்கும். மேலும் இதுபோன்ற அழகான கதைகளை தெரிந்து கொள்ள இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.